ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட எங்களை ஒரு மனமாய் கூட்டி ஒன்று சேர்த்த கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கூட கேட்க இருக்கிற செய்தியை அடியனை மறைத்து நீர் எதை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த வார்த்தை மட்டும் வெளிப்படுத்தும். அந்த வார்த்தை எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்க என் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்வோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையின் ஊழியர் வர கொஞ்சம் காலதாமதம்ன்றதால நம்ம விபிஎஸ் நிறைவு நாள் இருப்பதால நம்ம கடந்து செல்வோம் ஆராதனைக்கு, அதனால ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த நாளிலும் கூட தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வாழையாளாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு உயிர் தேர்ந்த ஆண்டவர் என்றும் உடனிருக்கும் உறுதி. அப்போ உயிர் தேர்ந்த ஆண்டவர், அதனை தொடர்ந்து அதாவது நம்ம ஈஸ்டர் டேவை கொண்டாடி இது எத்தனாவது வாரம்? எத்தனாவது வாரமா? ஆண்டவர் உயிர் தேர்ந்து எத்தனாவது வாரம் இது? 5ஆ 6ஆ? சரி, நீங்களே சோதிச்சு பார்த்துக்குங்க. சரி, உயிர் தேர்ந்த ஆண்டவர் என்றும் உடன் இருக்கும் உறுதி. இந்த தலைப்பின் அடிப்படையில நம்ம வாசித்த இந்த மத்தேயுவின் பகுதியை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு 28, 16, 17 அந்த வசனங்கள் வாசிங்க. அப்போ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த பிறகு என்ன பண்றாரு? ஆண்டவர் அனுப்புனார்ல நற்செய்தியை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுங்க, அறிவிங்கள் சொல்லி அனுப்புனார்ல. அப்போ அனுப்பும் போது அந்த 11 சீடர்களும் என்ன பண்றாங்க, அந்த கலிலேயாவில் உள்ள ஒரு மலை பகுதிக்கு என்ன பண்றாங்க, போறாங்க. அப்போ அதை தொடர்ந்து வாசிங்களேன். 18வது வசனம் வாசிங்க. அப்போ இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது என்ன பண்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த அவர், அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இருக்கிற அவர் என்ன பண்றாரு? இந்த சீடர்களை என்ன பண்றாரு? உலகம் முழுவதும் போய் என்ன சொல்லுங்க, நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஸோ அப்போ என்ன பண்றாரு? நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லா கட்டளைகளையும் நான் சொன்னல, அந்த கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, கை கொள்ளும்படி நீங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, போதிங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மோசையின் மூலம் நமக்கு வழங்கப்பட்ட கட்டளைகள் எத்தனை? 10 கட்டளைகள். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வழங்கப்பட்ட கட்டளை எத்தனை? 2 கட்டளை. என்னன்னு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இந்த சீசர்களை என்ன பண்றாரு? இந்த உலகம் முழுவதும் என்ன பண்றாரு? போய் நற்செய்தி போதனை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ 3 காரியங்கள் என்ன பண்றது இந்த பகுதியில இருந்து நமக்கு வெளிப்படுது. இப்போ என்ன பண்றாரு? முதலாவது காரியம் என்னன்னா, அதிகாரம் பொறுப்பு என்ன பண்றாரு? அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்த சூழ்நிலையில, அந்த வாழ்ந்த காலகட்டங்கள்ல என்ன பண்றாரு? அவரோடு கூட பயணிச்சாங்கல்ல. அப்போ அவர் செய்த அவர்கள் என்ன பண்ணல, ஆனா உறுதியான நம்பிக்கை வராதெல்லாம் ஒரு சந்தேகம். இப்போ அந்த சந்தேகத்தின் பேர்தான் என்ன பண்ணாங்க, அவங்க ஒளிந்து கொண்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அந்த படை வீரர்கள் ஏறுவதுன்னு பாருங்க, இவங்க யாரு? பிலாத்துவின் படை வீரர்கள் என்ன பண்ணாங்க, பயந்து ஒளிந்து கொண்டு இருந்தாங்க. அப்போதுதான் என்ன பண்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தைரியப்படுத்தி என்ன பண்றாரு? உலகம் முழுவதும் நீங்க என்ன பண்ணுங்க, போய் நற்செய்தி அறிவிங்கள், நான் சொல்லி கொடுத்த கட்டளைகளை எல்லாம் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ முதலாவது காரியம் என்ன பண்றாரு? அந்த சீடர்களுக்கு என்ன பண்றாரு? அதிகாரத்தையும் பொறுப்பையும் என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அப்போ எடுத்தவங்க வாசிங்க 3:14, மார்க் 3:14 வாசிங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? என்னோட கூடவே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னோட கூடவேனா அவர் போற எல்லா இடத்துக்கும் என்ன பண்றாரு? அந்த சீடர்களையும் என்ன பண்றாரு? அழைத்து செல்றாரு. அப்போ அதிகாரம் அந்த அந்த நேரத்துல என்ன பண்றாரு? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு குருவை போல என்ன பண்றாரு? இந்த
இந்த சீடர்களை வழி நடத்தி செல்கிறார். அப்போ இந்த குரு என்ன பண்றாரு, குருவுக்கும் சீடருக்கும் இடையில என்ன பண்ணோம், ஒரு கேப் இருக்குமா இருக்காதா? இப்போ ஸ்கூல்ல டீச்சருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு கேப் இருக்குமா? இல்ல ரெண்டு பேரும் சகஜமா பழகுவாங்களா? ஒரு கேப் இருக்கும்ல, ஒரு மரியாதை இருக்கும்ல. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவர் ஒரு குருவாக அந்த சீடர்களை என்ன பண்றாரு, அவரோட கூட என்ன பண்றாரு, இணைத்து என்ன பண்றாரு, அவர் போற இடங்களை எல்லாம் என்ன பண்றாரு, இந்த நற்செய்தியை அறிவிக்கிறாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே மாதிரி என்ன பண்றாரு, அறிவிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒரு அந்த கேப்ல இருக்காதீங்க, என்னோட கூட என்னங்க, என்னோட கூட தங்கிருங்க, என்னோட கூட என்ன பண்ணுங்க, உணவு அருந்துங்க, என்னோட கூட என்ன பண்ணுங்க, தூங்கி எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரோட கூடவே என்ன பண்றாரு, வைத்துக் கொள்கிறார். அப்போ என்னோட கூட பயணிக்கிற நீங்களும், என்னை பின்பற்றி நடக்கிற நீங்களும் என்ன பண்ணணும், என்னுடைய அதிகாரத்தை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு தருகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அதிகாரத்தை மற்றவர்களுக்கு பயன்பெறும்படியா என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ ஒரு பழமொழி இருக்குல்ல, குரு எவ்வளியோ சீடரும் அவ்வளியே அப்படி இருக்குல்ல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இந்த அவர்களை என்ன பண்ணாரு, அந்த சீசர்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கல, அதனை தொடர்ந்து என்ன பண்றாரு, அந்த பகுதியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், வாழ்வில் இழந்த மக்கள், இப்படி ஒதுக்கப்பட்ட ஊர்ல இருந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் என்ன பண்ணாரு, தேடி அவர்களுக்கு தான் என்ன பண்ணாரு, அவரு இந்த நற்செய்தியை இந்த வேதத்தை என்ன பண்ணாரு, போதிச்சாரு. அப்போ இந்த சீடர்களையும் என்ன பண்றாரு, அப்படிதான் என்ன பண்றாரு, தயார்படுத்துறாரு. அப்போ அதிகாரம் பொறுப்பும் என்ன பண்ணுது, உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி அவர்களை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. இரண்டாவது காரியம் என்னன்னா, அவர் தன் வாழ்க்கையின் மூலமா என்ன பண்றாரு, கற்பிக்கிறார் அவருக்கு. அப்போ யாராவது சொன்னாக்கா, இப்போ நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இப்போ இந்த காலகட்டத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பி இருப்போம்ல, பாக்குறோம்ல, கண்ணால அதாவது தோமா கூட என்ன பண்ணாரு, நான் கண்ணால பார்த்தால் வழியே என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அது போலதான் நம்மளும் என்ன பண்ணிருப்போம், சொல்லியிருப்போம். அப்போ அந்த சீடர்களை என்ன பண்ணாரு, அவரோட கூட அவர் போற இடம் எல்லாத்துலயும் என்ன பண்ணாரு, அழைத்து சென்றாரு. அப்போ அதுல என்ன பண்றாரு, தன் வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் என்ன பண்றாரு, அந்த சீடர்களுக்கு எப்படி அதை சால்வ் பண்ணணும், எப்படி அதுல இருந்து மீண்டு எழுந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தன் வாழ்க்கையின் மூலமாக என்ன பண்றாரு, அவர் வாழ்ந்து கற்பிக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ரிஜெக்டட் பீப்புள், அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள். அதுல இருந்து ஒரு பெண் வருவாங்கல்ல, இந்த விபசாரத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு பெண் என்ன பண்றாங்க, ஆண்டவரை சோதிக்கும்படியாக என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கூப்பிட்டு வராங்க. அப்போ அந்த வேத பாதகர் பரிசேயர்லாம் என்ன பண்றாங்க, இவருக்கு என்ன தீர்ப்பு வழங்கலாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா மோசையின் சட்டத்தின் படி இவர்கள் என்ன கொடுக்கணும், கல்லடி பட்டு என்ன பண்ணும், சாகும் வரை கல்லடி பட வேண்டும். இதுதான் வந்து அவங்களுடைய மோசையின் சட்டத்தின் படி அவர்கள் இருக்கிற தண்டனை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல என்ன பண்ணாரு, அவர் என்ன சொன்னாரு, எடுத்தவங்க வாசிங்க, யோவான் 8:1-11 அந்த பகுதியை வாசிக்கும் போது, இதுல யாரு, நீ உங்களில் யாரு பாவம் செய்யாதிருப்பானோ அவன் என்ன பண்ணணும், முதல் கல் எறியட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன பண்ணாங்க, பெரியவர்ல இருந்து சிறியவர் வரை என்ன பண்ணாங்க, கல்லை எவ்வளவு தொடவே இல்லை, அவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி போயிட்டாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போ அவர்களுக்கு என்ன பண்றாரு, அந்த சீடர்களுக்கு மத்தியில, சீடர்களும் அவரோட கூட தான் இருந்துக்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்றாரு, இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, வாழ்க்கையின் மூலமாக இந்த சீடர்களுக்கு கற்பித்தார். இன்னொரு காரியம், கானா ஊர் கல்யாணத்துக்கு போறாங்கல்ல, அப்போ அங்க போகும்போது என்ன பண்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எடுத்தவனே அந்த அற்புதத்தை செஞ்சிடறாரா அப்படின்னா இல்ல. அப்போ இந்த சீடர்களை என்ன பண்றாரு, சோதனை பண்றாரு, இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதிகாரம் இவங்களுக்கு இருக்குதே, நான் பெற்றுக்கொண்ட அந்த பிதாவின் வல்லமையை நான் பெற்றுக்கொண்டனே, அதே போல இந்த சீடர்களும் பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, அமைதியா இருக்கிறாரு. அதே போல அந்த பெண் இடத்துல என்ன பண்றாரு, சற்று நேரம் அமைதியா இருந்து தரையில ஏதோ எழுதி கொண்டு இருப்பாருன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க, அமைதியா, அவங்களும் என்ன பண்றாங்க, அமைதியா தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த கானான் ஊர் கல்யாணத்துல என்ன பண்றது, திராட்சை ரசம் என்ன பண்ணுது, குறைவுபட்டு போகுது. அப்ப என்ன பண்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்ன பண்றாரு, 6 கற்சாடையை எடுத்துட்டு வாங்க. ஆனா என்ன பண்றாங்க, அந்த சீடர்கள் என்ன பண்ணல, அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது, நீங்க பிதாவின் இடத்துல கேட்டுக்கொண்டாலும் என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அநேக முறை என்ன பண்ணாரு, போதிச்சாரு. ஆனாலும் என்ன பண்ணல, அவங்க அதை வந்து புரிந்து கொள்ளவில்லை. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். ஆனா அந்த பொறுப்பும் அதிகாரமும் தான் இல்லை அவர்களுக்கு, இல்லை, அந்த நேரத்தெல்லாம் பண்ணல, எடுக்கல. அதனாலதான் என்ன பண்றாரு, பொறுப்பும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது என்ன பண்றாரு, அந்த வாழ்க்கையின் மூலமா என்ன பண்றாரு, அவருக்கு கற்பிக்கிறார்.
அப்போ அந்த கானாவூர் கல்யாணத்துல என்ன பண்ணாரு, 6 கற்சாடியை எடுத்து அதுல தண்ணியை ஊத்த சொல்றாரு. யார் ஊத்துனாங்க? சீசர்கள் தான் ஊத்துனாங்க. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையில என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, அந்த கற்சாடியை அந்த சீடர்கள் வழியாகவே என்ன பண்ணாங்க, எடுத்துன்னு வர வச்சாரு. அதுல தண்ணி ஊத்துங்கன்னு சொன்னாரு. ஆனா பிதாவின் இடத்துல வேண்டி என்ன பண்ணாரு, அந்த அந்த தண்ணினா மாறிச்சு, திராட்சை ரசமா மாறிச்சு. ஆனா அப்போதான் என்ன பண்றாங்க அவங்க, ஓகே பிதாவின் இடத்துல வேண்டி கொண்டாலும் என்ன பண்ணோம், எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினார். அதை என்ன பண்ணாங்க, இவங்க வாழ்க்கையின் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். மூன்றாவது காரியம், சூழ்நிலையோடு கற்பித்தல். அதாவது ஒரு சுச்சுவேஷன், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் என்ன பண்றாரு, உண்டாக்கி அதன் மூலமா என்ன பண்றாரு, அவரு அந்த சீடர்களுக்கு கற்பிக்கிறார். எப்படி அப்படின்னாக்கா, மத்தேயு 14:13-21 வசனம் வாசித்தீங்கன்னா பாத்தீங்கன்னா, அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த சிறுவன் மூலமாக என்ன பண்ணுது, எல்லாம் திரளான மக்கள் கூடி இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு என்ன இல்லை, பசியினால இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு, 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன பண்றான், அந்த சிறுவன் என்ன பண்றான், எடுத்து கொண்டு வரான். அப்போ அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் எப்படி நம்ம உணவளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்றாரு, அங்க ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்றாரு. அப்போ அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவரே எங்களிடத்துல 5 மீன் 2 அப்பம் தான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியாது, இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ண முடியாது, போஷிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர்கள் அப்பவும் என்ன பண்ண முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து என்ன பண்ண, சோத்திரம் பண்ணி அதை என்ன பண்ணாரு, பிதாவின் இடத்துல வேண்டி இதை என்ன பண்ணுங்க, விட்டு சீசர்கள் கிட்ட தான் கொடுக்குறாரு, இதை எடுத்து போய் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போயிட்டு எல்லார்கிட்டையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டும் மீதி எவ்வளவு எடுத்தாங்க, 12 கூட என்ன பண்ணாங்க, மீதம் எடுத்தார்கள். அப்போ எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, அதை 5000 புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள் அப்படி என்ன பண்ணுவாங்க, பல பேர் என்ன பண்ணாங்க, அதை சாப்பிட்டாங்க. ஆனாலும் இவ்வளவு பேர் சாப்பிட்டும் அந்த மீதம் என்ன பண்ணுது, 12 கூட என்ன பண்ணுது, மீதம் எடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் போது அந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரோட கூட தான் இருக்கிறாரு. ஆனா என்ன பண்ணல, அவர்கள் வேண்டிக் கொண்டு என்ன பண்றது இல்ல, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன பண்ணல, சரியா வரல. ஆனாலும் அந்த மக்களை பார்த்து, அந்த சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர், நீங்க என்ன பண்ணுங்க, நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்க, எழுந்து போய் உலகம் முழுவதும் என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இரண்டாவது காரியம், அதுலயே அந்த சூழ்நிலை, இன்னொரு சூழ்நிலை என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உருவாக்குறாரு. அப்போ அந்த காற்றையும் கடலையும் என்ன பண்றாரு, ஒரு படகுல போயின்னு இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பகுதி பார்த்தீங்கன்னா மத்தேயு 8:23-27. இதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் என்ன பண்றாங்க, படகுல போய் கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்ன பண்றாரு, ஒரு தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த சீடர்கள் என்ன பண்றாங்க, நாங்கள் மறிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க கத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு சீடரையும் பார்த்து என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடையெல்லாம் என்ன பண்றாங்க, ஏதோ பிளான் பண்றாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல, போக முடியாது. ஏன்னா பெரும் சூறாவளி சுயற்காற்று அடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன பண்றாரு, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாங்க, கவலை இல்லையா, அதாவது இவ்வளவு காத்து அடிக்குதே, நாங்க மறிக்க போறோமே, எங்களை குறித்து, மரணத்தை குறித்து கவலை இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவரோட கூட தான் இருக்கிறாரு. அப்போ அவர் மறிக்க மாட்டாரா, அவரும் என்ன பண்ணாரு, மானிட மகனாக தான் என்ன பண்றாரு, தூங்கி கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவர்கள் அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவர் கையில கொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ இது மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி என்ன பண்றாரு, அதன் மூலியமாக ஆண்டவர் உடன் இருக்கிறார். ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் கற்பிக்கிறார் வாழ்க்கையின் மூலமாக. அப்போ என்ன பண்றாரு, அந்த காற்றையும் கடலையும் என்ன பண்றாரு, வார்த்தையினாலே என்ன பண்றாரு, கட்டுப்படுத்தி நிலைப்படுத்தி சமாதானப்படுத்துகிறார். அப்போதான் என்ன பண்றாரு, அப்போ உங்களுக்கு கேட்கிறாரு, என்ன சொல்ல, ஒரு வார்த்தை கேட்பாருல்ல, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பல சூழ்நிலைகள் என்ன பண்றாரு, நம்மோட கூட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அவரை முழுசா புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ ஒரு 3 காரியம் சொன்னல, என்னென்ன காரியம் சொன்ன, எந்தெந்த நேரத்துல நமக்கு சூழ்நிலை கொடுப்பாரு, 3 காரியம் சொன்னல. அதிகாரத்தையும் பொறுப்பையும் என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிறாரு. அப்போது என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இரண்டாவது என்ன பண்ணாரு, இரண்டாவது காரியம், தன் வாழ்க்கையின் மூலமாக என்ன பண்ணாரு,
வாழ்ந்து காட்டினார். அதோடு கூட என்ன பண்ணாரு, அந்த சீடர்களை அழைத்து சென்று எல்லா பகுதியிலும் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களையும் என்ன பண்ணாரு, தன் வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு நான் உடன் இருக்கிறேன் என்று என்ன பண்ணாரு, அவர் வெளிப்படுத்தினார். மூன்றாவது காரியம் என்னன்னா, சூழ்நிலை. ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமா என்ன பண்ணாரு, நீங்க அதுல இருந்து மீண்டு வருவதற்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களோட கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு சூழ்நிலையை உருவாக்க. நம்முடைய வாழ்க்கையில கூட இது மாதிரி என்ன பண்ணோம், பல காரியங்கள் என்ன பண்ணோம், கடந்து வரும். ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று சொல்லி அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார்ல, அது போல நம்மளையும் பார்த்து என்ன பண்ணுவாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்பாரு. ஏன்னா அவர் பெற்றுக்கொண்ட வல்லமையை என்ன பண்ணாரு, அவர் அதிகாரத்தையும் பொறுப்பை என்ன பண்ணாரு, சீடர்களாகிய நமக்கும் என்ன பண்ணாரு, அவரு கொடுத்துட்டாரு. அப்போ நம்மளும் பிதாவின் இடத்துல கேட்டுக்கொள்ளும் போது அந்த வல்லமை என்ன பண்ணும், நம்ம இடத்துல இருந்தும் புறப்படும். அப்போ இந்த சத்தியத்தை போதிக்கிறதுல என்ன பண்ணாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அவர்களுக்கு கூட தான் இருந்தாரு. இரண்டாவது சகோதரத்துவ உறவு. அதாவது இந்த குரு சீடர் அப்படின்னு சொன்னல, இந்த பகுதியில என்ன ஆகும்னா, குரு சீடர் என்றா அவங்களுக்கு 2 பேருக்கும் இடையில என்ன பண்ணும், ஒரு கேப் இருக்கும். அதை என்ன பண்ணும், அதை அந்த கேப் இருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாரு, சகோதர சகோதரியாக, அதாவது உடன் பிறந்த சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொள்வது வேற. ஆனா உடன் பிறவா சகோதரனை சகோதரியாக ஏற்றுக்கொள்வது என்னது, கடினமான ஒரு காரியம். ஆனால் என்ன பண்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பதான் சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ மூன்றாவது காரியம் என்னன்னா, அப்பத்தை பிட்டு பகிரும் போது என்ன பண்ணாரு, அவரோடு கூட தான் இருந்தாரு. ஆனா அந்த அப்பத்தை பிடித்து என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, சரிசமமாக தான் பகிர்ந்து கொடுத்தார். அதே போல அந்த சீடர்களும் என்ன பண்ணணும், இந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கிற போது அவர்கள் உலகம் முழுக்கும் சென்று இந்த நற்செய்தியை போதிக்கிற பொழுது அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் என்று வேறுபாடு இல்லாம, இந்த மதம் இந்த மொழி இல்லாம, இல்லை இவர்கள் வெள்ளையர்கள் இவர் கருப்பர்கள் அப்படின்னு இல்லாம எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணணும், சமமா என்ன பண்ணுங்க போதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது இல்லை, அவங்க இறைவேண்டல் என்ன பண்றது இல்லை, அவங்க உறுதியா நிக்கல. அப்போ அதான் அந்த கடலை காற்றையும் அதட்டின போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதட்டி நிறுத்தினாரே, அந்த வல்லமையும் அந்த மகிமையும் என்ன பண்ணல அந்த சீடர்களுக்கு இல்லை. அததான் கேட்கிறாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாருன்னா, அப்போ அந்த வல்லமை உங்களிடத்திலும் இருக்கிறது, நீங்கள் ஏன் அதை முயற்சி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக கேட்கிறார். இரண்டாவது, சாட்சியாக வாழ்கிற போது என்ன பண்ணுவாரு ஆண்டவர், நம் வாழ்விலும் என்ன பண்ணுவாரு, நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு உதாரணத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தொட்டியில என்ன பண்ணாங்களாம், ஃபுல்லா தண்ணி ஊத்தி நிரப்பிட்டாங்களாம். அதுல ஒரு கல்லு போடுறாங்க. அதுனா கல்லு போட்டா என்ன ஆகும், அந்த தண்ணி என்ன பண்ணும், நிரம்பி வெளியே வரையும். ஆனா என்ன பண்ணாது, அந்த கல் அப்படியே தான் இருக்கும். அதே ஒரு பஞ்சு போட்டா என்ன ஆகும், அந்த தண்ணி என்ன பண்ணும், உறிஞ்சிக்கொள்ளும். நம்ம கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற தண்ணீர்ல நம்ம என்ன பண்ணுவோம், கல்லு போல விழுறோமா இல்ல பஞ்சு போல விழுறோமா? ஆண்டவர் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது, கல்லு மாதிரி அந்த தண்ணியில விழக்கூடாது. அப்போ பஞ்சு போல இருக்கும்போதுதான் என்ன பண்ணோம், அவர் சொல்லில, அவர் கற்பித்த, அவர் போதித்த எல்லாத்தையும் என்ன பண்ணோம், உள்வாங்கிக் கொள்ளணும். கற்களை போல இல்லாமல் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், வெண்மையான பஞ்சை போல இருக்கும்போதுன்னா ஆண்டவர் சொல்லித்த கற்பித்த எல்லாத்தையும் நம்மளும் என்ன பண்ணோம், உள்வாங்கி நம்மளும் என்ன பண்ணோம், அடுத்தவர்களுக்கு சொல்லும் போது ஆண்டவர் நம்மோடு கூட சாட்சியான வாழ்க்கையாக இருப்பார். கர்த்தர் தாமே இந்த திருவாசனங்கள் நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கேட்ட தேவ செய்தியை உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையில் புரோஜனம் உள்ளதாய் மாற்றித்தர எங்கள் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பதிந்து அவை 30, 60, 100 பலன் கொடுத்து அது பல பேருக்கு பலன் கொடுக்கிற வார்த்தையாக மாற என் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.